ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு நான் வீடியோ போட்டு. கடைசியாக வாய்ஸ் ரைட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிருச்சு, அதனால் வீடியோ போட முடியல. இன்றைக்கி ஜிடிஏ சேனல்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கேன். கடைசியாக நான் போட்ட எபிசோடில் வந்து ஒரு ஜிடிஆர் ஒன்று வாங்கினோம். ஸோ அதுதான் வந்து நான் கடைசியாக போட்ட எபிசோடு தான் இங்கே நிற்கிது. இந்த காரை நான் வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து புது வீடு வாங்கியிருக்கோம். அதாவது ஏற்கனவே இருந்த இந்த இடத்துல உள்ள இந்த வீட்டை வந்து மறுபடியும் வந்து ஃபுல்லாக வந்து அப்கிரேட் பண்ணிடுவோம். ஸோ வந்து அந்த வீட்டை போய் பார்க்கலாம். ப்ளஸ் இன்னொரு ஒரு புது காரம் இருக்குது, அதையும் போய் பார்க்கலாம். ஆமாப்பா, காரில் எண்ணெய் இல்லை, எண்ணெய் வச்சுட்டு ஃபியூலை ஃபில் பண்ணிட்டு போவோம். இங்கே தான் இருக்கும் ஃபியூல் ஸ்டேஷன். இங்கே நினைக்கிறேன் அதான் இங்கே தான் இருக்குது. இது வந்து ஃபியூல் சிஸ்டம், ஃபியூல் மோடு 27 ஓகே நைஸ். ஃபியூல் ஃபில் பண்ணிட்டேன். இங்கே வேறு எந்த ஷாப் இல்லை. நான் இப்போ எப்படி போகணும்? ஐயோ லாங் வேவாக இருக்கு. சரி ஓகே, நம்ம இப்படி இந்த ரோடு வழியாக போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்படி இருந்தாலும் நான் இடம் மாறி போகாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான். ஏன்னா நான் வந்து மாதிரி இடம் மாறி போச்சு. ஸோ வந்து இந்த காரோட மோடு சொல்லுவாரு ஜிடிஆர் ஸோ இந்த மோடை ஷேர் பண்ண முடியாது. நானே வந்து இந்த மோடை எடுத்து வச்சுருக்கேன். ஃபியூல் மோடு, இந்த ஸ்பீடோமீட்டர் மோடு எல்லாமே அப்படின்னா நீங்கள் தேடினீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எங்கிட்டு போகணும்? இப்படி போகணும். ஓகே, இந்த கீழே பார்த்து வேலை இறங்குனா வந்து நம்ம போயிடலாம் நினைக்கிறேன். ஓகே சீக்கிரமாக போகிறது. நைட் டைம் ஆயிடுச்சுன்னா கேம் வந்து ரொம்ப இருந்தாரு. கிராஃபிக்ஸ் வந்து கேம் எப்போ கிராஷ் ஆகும் அப்படின்னு தெரியாது. கேம் சும்மா கிராஷ் ஆகுது. கேம் சும்மா கிராஷ் ஆகுதுனால வந்து ஒன்றும் பண்ண முடியல. 2 தடவை ரெக்கார்டிங் ட்ரை பண்ணேன், 2 தடவை கிராஷ் ஆயிடுச்சு. வாய்ஸும் சேர்த்து ஃபில் பண்ணுறதுனால வந்து ஸ்டோரேஜ் வந்து நிறைய கிராஷ் ஆகிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு ஸ்கூலு. மேபி நெக்ஸ்ட் வீக் நான் வந்து மறுபடியும் வீடியோ போடுவேன். ஏன்னா வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணும்னு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ போடுறது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து டைம் வந்து சேவ் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு டைம் செலவு பண்ணணும் அப்படின்னு வந்து கஷ்டம். படிக்கிறதுக்கு ஒரு டைம் செலவு பண்ணணும் அப்படின்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடு வந்து 3000 coinsக்கு வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த கார் வந்து அதுவும் மாடலுக்காக நான் மாடல் போட்டு வந்து எடுத்தேன் காரை. மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த காரோட இன்னொரு வேர்ஷன் வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணப்போ வாங்கியிருக்கேன். அது வந்து ஸ்டேஜ் என்ஷன் அப்படின்னு வச்சு வாங்கியிருக்கேன். அந்த காரோட நார்மல் எடிஷன் மாதிரி. ஆனால் இது வந்து லக்ஸுரி எடிஷன். அது வந்து ஃபுல்லாக வந்து ட்ராகு இதுக்காக வந்து இது பண்ணுறாங்க. இது வந்து நார்மல் எடிஷன். இது வர கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்றினாங்க. ரொம்ப வந்து ரிஃப்ளெக்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, கிராஃபிக்ஸை மாற்றிட்டு இப்போ ஓரளவுக்கு இருக்குது அந்த வெள்ளையான இது. ஏன்னா நிறையா மாட்ஸ் ஓகே நைஸ். அந்த ஒரு செகண்ட் வந்து கேம் பக் ஆகிடுச்சு, கேம் கிராஷ் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் போயிட்டு மறுபடியும் நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன். ஸோ இதுதான் அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டெல்லாம் போட்டு லேம்பெல்லாம் வந்து வச்சு இந்த செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க வீட்டையே. ஸோ வந்து காரு வந்து இப்போ பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உள்ளே போகிறது காரை பார்த்துட்டாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ படிக்கலாம். இந்த வீடு வந்து கொஞ்சம் பக்காக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து வேலை செய்யும், பாய்க்கலாம். இந்த வீடை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, நம்ம முதல்ல போய் வீடை பார்ப்போம். இந்த ஜிடிஆர் வந்து இங்கே இருக்கட்டும். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ டைமில் வந்து எடுத்த ஒரு காடி அப்படின்றதுனால அதை அப்படியே வச்சுட்டேன். ஸோ வந்து என்கிட்ட இருக்கிறது என்ன காடி அப்படின்னா டொயோட்டா ஆல்ஃபா. ஸோ இது வந்து 2021 எனக்கு தெரியல, எனக்கு சரியாக தெரியல இது என்ன எடிஷன் என்ன வேர்ஷன் அப்படின்னு. ஆனால் வந்து அந்த இயர்ஸ்க்குள்ளே ரிலீஸ் பண்ணிக்கிறது. அப்புறமா நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடை போய் சுற்றி பார்த்துட்டோம். இந்த முன் வாசல் வழியாக உள்ளே போனால் வந்து வீட்டோட இன்டீரியருக்குள்ளே போக முடியல. அது வந்து பக் ஆகிடுச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த சைட்டுக்கு வந்து இந்த வாசல் யூஸ் பண்ணலாம். ஓகே, வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இது வீடு இங்கே வந்து எதனா ஜிடிஏல வந்து ஹைஸ்ட் பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. சும்மா ஒரு
சில்லிங் ஸ்பாட்டு, டிவி வச்சுக்கிட்டு இந்த ஹைஸ்ட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு மியூசிக் செட்டப், மியூசிக் படம் பார்க்குறதுக்கு, பாட்டு கேட்குறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கிற செட்டப்பு. இங்கேயும் வந்து ஒரு மியூசிக் செட்டப் வச்சுருக்காங்க. இங்கே வந்து சில்லிங் ஸ்பாட் இருக்குது. ஸோ அப்படியே அந்த பீச்சு இதெல்லாம் பார்த்து குளிச்சிக்கிட்டு அப்படியே இது பண்ணுறதுக்கு இங்கே என்ன ஹாட் டப்பா என்னன்னே தெரில இது. அதுக்குள்ளே பூந்து போயிட்டுருக்கேன் சிஜி. ஓகே, இங்கே வந்து ஆஃபீஸ் ஏரியாஸ் இந்த பழைய பழைய இது எல்லாமே வந்து ஓல்டு ஸ்டைல் கம்ப்யூட்டர்ஸாக இருக்குது. ஸோ வந்து இது என்னது, ஓ இது பெட்ரூம் கண்ணாடி இல்லாமல் கதவு இல்லாமல் சரி விடுங்க. இந்த வீடு வந்து மாடு வந்து யூடியூப்ல இருக்கு. இந்த வீடியோட மாடு நீங்க தேடி பாருங்க. ஒரு எம்பி தான் இந்த வீடியோட மாடு. தனியா வந்து சிஜேக்கு தனியா பாரெல்லாம் இருக்கு. பின்னாடி போய் பார்ப்போம். வீட்டு பின்னாடி போய் பார்ப்போம். பின்னாடி வந்து ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டு வாசல் வந்துன்னா எப்படி இருந்தாலும் அந்த பிளான்ட்டு இதெல்லாம் வச்சிருக்காங்க. சைட்ல எக்ஸ்ட்ரா கம்பி எல்லாம் கொடுத்து இதை வந்து இங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து ட்ரீ செட் பண்ணி பெரிய ஸ்விம்மிங் பூல் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு சின்ன சில்லிங் ஸ்பாட், அதாவது மீட்டிங் போடலாம், சில் பண்றதுக்கு இந்த மாதிரி இடம். இங்கேயும் அதே மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஒரு நல்ல ஒரு பால்கனி வியூ இருக்கு. கீழே இருக்கிற ஹைவே ரோட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பால்கனி வியூ இருக்கு. இது வந்து தெரியல, மேபி சிஜி வந்து கெடுப்பானா சாவறதுக்கு. மோடு கிரியேட்டர் தான் தெரியும். இங்க வந்து இந்த ஜம்ப் பண்றதுக்கு பாய்க்கிறதெல்லாம் வச்சிருக்காங்க. இதில் ஜம்ப் பண்ண குதி பண்ண சிஜி இல்லை, இது தண்ணி வந்து காலு கிட்ட வரைக்கும் தான் இருக்கு. அதனால வந்து சிஜி குளிக்க மாட்டான். மற்றபடி இந்த இடத்துல ஃபென்ஸ் கேட் வச்சு லைட் செட் பண்ணி இந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஜிடிஆர் வந்து உள்ள வச்சுட்டு நம்ம வந்து இதை எடுத்துட்டு போவோம். ஓகே, இந்த ஜிடிஆர் கொஞ்சம் பக்கா இருக்கு, அதனால யூஸ் பண்ணலாம். கேம் கிராஷ் ஆகாமல் இருக்கிற வரைக்கும் எல்லா காருமே நல்லா யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த காரை வந்து உள்ள வச்சுட்டு நம்ம வந்து நம்மளோட வெல்ஃபயர் எடுத்துட்டு போவோம். ஆல்ஃபாட் எடுத்துட்டு போவோம். தப்பா சொல்லிட்டு இருக்கேன். இன்டீரியரும் வந்து செமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன் மோட் இல்லை, ஃபர்ஸ்ட் பர்சன் மோட் வந்ததுக்கு அப்புறம் வந்து இது வந்து எல்ஃபயர்ல வந்து எக்ஸ்க்ளூசிவ் எடிஷன் அப்படின்னு போட்டு இன்னைக்கு வந்து டாக் ஃபேஸ் வச்சு இந்த அதாவது ஒரு காராங்கான ஒரு மூஞ்சி, ரக்கடான மூஞ்சி மாதிரி வச்சு மேலே சன்ரூஃபு, ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் இருக்கு. ஆனால் இது வந்து ஜிடிஆர் இதுவும் ஒரு டிஎஃப்எஃப் மோடு தான். நீங்கள் வந்து யூடியூப்ல போயிட்டு வெல்ஃபயர் மோடு அப்படின்றது வந்து வரும். பட் நான் வெல்ஃபயர் மோடுன்னு சர்ச் பண்ணி எனக்கு வந்து அது பற்றி. ஸோ நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்க. வெல்ஃபயர் மோடுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இதில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து ஸ்டேஜ் எடிஷன், இன்னொன்று வந்து நார்மல். ஸோ நான் எடுத்தது நார்மல். ஏன்னா ஸ்டேஜ் எடிஷன் வந்து என்ன சண்டையா ஆஹா என் பக்கம். ஸோ இந்த காரில் ஃபியூல் ஃபுல்லாக தான் இருக்குது. நம்ம கீழே உள்ள ப்ரொஃபஷன் சிஜேக்கு வந்து ஒரு சாப்பாடு வீடியோ பிடிப்போம். எனக்கு ஜிடிஏ சென்ட்ரஸ்ல ஐஸ்டே இந்த பேங்க் கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் வந்து மாடலாக வச்சுருக்கேன். அந்த மாடலாக வந்து ப்ளே பண்ணலான்னு சொல்லி கண்டிப்பாக நான் வந்து பேங்க் ராபரிலாம் பண்ணிப்போம். இன்னும் ஒரு சில கார்ஸ் இருக்குது. ஹோண்டா சிவிக்கு, EK9 இந்த மாதிரி கார்லாம் வச்சுருக்கேன். போலீஸ் சேஸ் பண்ணுறது நான் கூட பண்ணலாம். என்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பைக் வந்து அந்த பைக்கையும் வந்து கடைசியில் போய் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பர்கர் ஷாட். இந்த கேமில் வந்து சிஜி வந்து நிறைய சாப்பிட்டா வந்து வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அது வந்து நான் ட்ரை பண்ண போகிறது இல்லை, ஆனால் அது கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப வந்து இந்த காரோட சவுண்ட் வந்து ஒரு மாதிரி பக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கார் வந்து சத்தமே போடலை. இந்த ரியல் லைஃப்பில் சத்தம் போடும், கொஞ்சமாக சத்தம் வரும். கேமில் வந்து சுத்தமாக சவுண்ட் வரல. அது ஏன்னு தெரியல. நம்ம உள்ள போ. என்ன ஷாப்புக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. என்ன வாங்கி சாப்பிட்றது? சிஜே நிறைய சாப்பிட்டா உண்மையில சித்த போயிடுவாங்க. ஏன்னா வந்து சிஜே வந்து ஃபேட் ஆகுறது, இதில் லோ ஃபேட்டு ஹை ஃபேட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்குவோம். ஸோ வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போய் நம்ம வந்து நான் வந்து என்னோட பைக்கை வந்து எடுத்துட்டு வரேன். என்கிட்ட வந்து இது வந்து இந்த நான் சொல்ற பைக் வந்து ரியல் லைஃப் மாட்ஸ் பைக் கிடையாது. இது வந்து GTA 5ல உள்ள ஒரு பைக் மாடு. அதுவும் வந்து நான் வந்து யூடியூப்ல தான் எடுத்தேன். டிஎஃப்எஃப் மாடு தான். அது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டிஎஃப்எஃப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த பைக்கை வச்சு இந்த பேங்க் ராபரி எதாவது பண்ணலாம் அப்படின்னாலும் பண்ணலாம் கண்டிப்பாக. இது
யூனிக்கான கதை தான் இருக்குது. இது வரைக்கும் நான் எப்படி கதை இந்த காரியம் பார்க்க முடியாது. நம்ம வெட்டி போகலாம். வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதான் வந்து இந்த பைக் எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு டைம் இருக்கும். நம்ம வந்து ட்ராக் ஸ்ட்ரிப் போய் இந்த என்கிட்ட இருக்கிற GTR இந்த காரு அப்புறமா அந்த பைக் மூணுத்துக்குமே வந்து என்ன டாப் ஸ்பீடு அப்படின்னு பார்க்கலாம். நான் சொன்ன அந்த 2 வெஹிக்கிள்ஸ் நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அந்த 2 வெஹிக்கிள் இதுதான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு GTA எடிஷன் ஒரு பைக்கு. ஸோ இது பேர் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து நான் வந்து ஆப்வியஸ்லி லாஸ் ஏஞ்சல்ஸோட ட்ராக்ஸ் இது ஏர்போர்ட் போயிருக்கேன். ஸோ ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 2 வெஹிக்கிள்ஸ் என்னென்னு இப்போ மேப் வந்து இப்போ லைக் 7-8 தடவை வந்து இப்போ கேம் கிளாஸ் வச்சுருக்கோம். பைக் இன்ஃபீல் பைக் இன்னைக்கு நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஒரு வீலியோட கீழே எவ்வளோ போகும் கெஸ் பண்ணுங்க. உங்கள் கெஸ் நான் வந்து 200 சொல்லுவேன். நம்ம 255 இந்த பைக்கோட இப்போ நம்ம இந்த ட்ராக் ஸ்பீடில் கிடச்சி 255. ஸோ இப்போ போகிற வந்து இவ்வளோ கிடைக்கும். 255 மேலே கிடைக்குமா? 255 மேலே 255 ஸ்டில் 255 கிடைச்சு. ஸோ வந்து இப்போ வந்து இந்த GTR-ஓட இது பார்ப்போம். ஸோ வந்து அது இந்த வண்டி வந்து நான் போயிட்டு வரும்போது வந்து காணாத வந்து லிட்டரலி வந்து இந்த ஒரு ட்ராக் ஸ்ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கே வந்து நீங்கள் வண்டியோட ஃபியூல் வந்து மோசமாக வந்து இறங்கி பாதி ஃபியூல் டேங்க் வந்துச்சு. ஸ்டார்ட்டில் இருக்கிறது வந்து ஸ்பீன் போகுது, வீல் ஸ்பின் பண்ணுறதுக்கு ஃபியூல் இறங்கி. இந்த ஃபியூல் மோடு நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து யூடியூப்ல இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து தட்டி சர்ச் பண்ணி இது டவுன்லோட் பண்ணி உங்களோட GTலாம் வந்து ஈஸியாக வந்து ZH வீடியோஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த GTR. ஸோ இப்போ இந்த GTR வந்து என்னோட கேஸ் வந்து ஒரு 200 போகும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபாஸ்டான ஒரு கார். மூவிஸில் வந்து அது என்ன மூவி அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், ஆனால் வந்து நான் சொல்கிறேன். நான் கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஏன்னா வந்து கேம் கிராஷ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் அந்த ஹோண்டா சிவிக்னு சொன்ன அந்த மோடை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து என்னோட கேம் வந்து ரொம்ப கிராஷ் ஆகும். ஹார்ன் பேசிக் இன்டீரியர் வந்து செம்மையாக இருக்குது. பட் ஆனால் நாஸ் பாட்டில்ஸ் என் கண்ணுக்கு தெரியல. டூ சேட். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த காரை யூஸ் பண்ணி எவ்வளோ வருது இப்போ உங்கள் கெஸ்ஸிங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லி ஒரு டோனட்டை போட்டு டோனட் போட்டு இந்த காரோட என்னோட கெஸ்ஸு 250 வச்சு. ஸோ 158 தானே அந்த பைக்கோட இந்த கார் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் அதிகம் இருக்கும். ஏன்னா 158 அந்த பைக் வந்து 155 3 கிலோமீட்டர் ஸ்பீடு போயிடுச்சு. ஒருவேளை அது மைல்ஸ் கீழே வந்து கிலோமீட்டர் போகிறாங்க நான் வந்து வராதாங்க. ப்ளஸ் இந்த கார் வந்து ஃபியூல் நல்லா செய்யும். ஏன்னா வந்து கீழே பார்த்தா தெரியும் இந்த காரோட வந்து ஃபியூல் பார் வந்து ரொம்ப ஸ்லோ. ஏறினா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ஸோ வந்து இப்போதைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட்டான கார் தான் வேணா நம்மளோட மேல்ஃபயர் எடுத்து புதுசாக ஒரு கார் வாங்கி அந்த காரை எடுத்து ட்ராக் ஸ்ட்ரிப்பில் அந்த காடி எடுத்துருவேன். ஸோ காடி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த கார் நாட் த சேம் எடிஷன். நான் வந்து லிட்டரலே வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு என் காடி வந்து எடுத்துகிட்டு போயினேன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு என்கிட்ட அது கிளியர் பண்ணி இருந்துச்சு. இந்த கார் என்ன ஸ்பீட் போகும் 125 130. ஏன்னா இப்போதைக்கு அந்த பைக்கு 155 158 நிசான் GTR அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் கார் அப்படின்றதுனால 120 இல்லைன்னா 125. ஸோ வந்து லெட் ஆஃப் த கிரவுண்ட் ஆல்ரெடி இந்த காரில் வந்து என் கேம் கிராஷ் ஆயிடுச்சு. கைஸ் ஐ எம் பேக். இந்த ஒரு கார் வந்து ரொம்ப கிராஷ் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த கார் தான் அந்த கிராஷ் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் தோணுது. பட் ஆனால் ஐ எம் நாட் ஷோர். பட் ஆனால் இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு கார். இந்த கார் வந்து சரி ஓகே மறுபடியும் நம்ம டேக்கப் மறுபடியும் கேம் கிராஷ் ஆச்சுன்னா நான் இந்த காரோட ஸ்பீட் டெஸ்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த கார் வந்து ஆக்சுவலி நான் 8 தடவை வந்து ட்ரை பண்ணிவிட்டேன். கேம் வந்து கிராஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம்.
என்னோட கெஸ்ஸிங் 125. பார்ப்போம் இந்த 3 காடியில் எந்த இந்த 2 காடி ஒரு பைக் எது வேகமாக போகுதுன்னு பார்ப்போம். ஓகே நைஸ். இந்த என்னோட ஸ்பீட் டார்கெட் ரீச் பண்ணி 139 வந்து 140 வந்து டாப் ஸ்பீட் அப்படின்னு 4th கியர் தானே, வெறும் 4 கியர் தானே. ஓகே நைஸ். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 139 வந்து பார்த்தீங்கன்னா காடி வந்து. ஸோ வந்து இந்த காடி வந்து ஃபியூல் வந்து நான் அங்கேருந்து இங்கே வரும்போது ஆரஞ்சு கலர் ஆயிடுச்சுன்னா இதுவும் அந்த பைக்கு சேரும். பட் ஜிடிஆர் வந்து மோஸ்ட் சேவிங் ஃபியூல் வந்து நான் சொல்லுவேன். பார்ப்போம். இது வந்து அதுக்கு மேலே வந்து இன்னைக்கு போகவே மாட்டேங்குது. அவ்வளோதான் சொல்லுங்க. ஸோ வந்து வெளியே எகிரிச்சு வீடியோ முடிச்சிடலாம். வேற ஒரு வீடியோ பாய் பாய்.